கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அவ்வளவுதான் உற்சாகமா? ஒரு அலையில சொல்லலாமா? தாவீது பக்தன் இப்படியா சொல்றாரு, அகாமியத்தின் கூடாரத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் வாழ்கிற ஒரு நாள் மேலானது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும்? திரும்பி ஒரு அலையில சொல்லலாமா? சரி, ஓகே. மகிழ்வோம் மகிழ்வோம் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகளை பாடி ஜெபிச்சு நம்ம மெசேஜுக்குள்ள கடந்து போகலாம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டாதுர கோயிலும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டாதுர கோயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்று அருமை ரட்சகரே, சின்னஞ்சிறிய வயதில் என்னை நீ முன்குறித்து ஏதோ வழிகளையே நான் அநேக விதத்தில் அப்பா விழுந்து போகும் பொழுதும் நீர் உங்கள் கிருபையினால் என்னை தாங்கினீர் ஆவியானவர். இந்த வேலையிலும் இந்த இடத்துல ஆவியானவர் தாய் சபையில் ஆவியானவர் நீர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினீர். அதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிற ஆவியானவர். இப்பொழுதும் அடியனை மூடி மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. நான் கருவி என்பதை என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஆவியானவர். கருவிக்கு மகிமை அல்ல ஆவியானவர், கருவை ஏற்கிற உமக்கே மகிமை ஆவியானவர். நீர் பேசும் அடியன் கேட்கிறேன். அலையிலே சொல்லலாமா? ஓகே, நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்குள்ள நம்ம அந்த ஒரே ஒரு அதிகாரத்தை தான் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு வந்து உன் ஆத்மா வாழ்ந்திருக்க தேவனின் சித்தத்தை தெரிந்தெடு. முதலாவது நம்ம ஆத்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். நம்மளுக்குள்ள இன்னொரு மனுஷனுக்கு அவன் தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. முதல்ல ஆத்மா வந்து எங்க உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்ப தேவன் படைச்சது வந்து மண்ணான மனுஷனாக நம்மள மனுஷனா படைக்கல. உண்மையான மனுஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவ ஆத்மாவான அந்த மனுஷன் தான் உண்மையான மனிதன். தேவன் சாவு இல்லாம படைத்த அந்த மனுஷன் தான் உண்மையான மனிதன். அவன் தான் வந்து நல்லா ஆத்மா. அந்த ஆத்மாவை நாம வந்து வாழ்ந்திருக்க செய்யணும். வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்ந்திருப்பதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மா வாழ்ந்திருந்தா மட்டும்தான் நாம இந்த பூமியில வாழ்ந்திருக்க முடியும். நம்ம ஆத்மா மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் நாம வந்து என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்ம ஆத்மா துக்கம் கொண்டாடுச்சுன்னா நாம எப்படி இருப்போம்னா துக்கத்துலதான் இருப்போம். அப்ப நம்ம ஆத்மாவை நம்ம எப்படி வாழ வைப்பது அப்படின்றதான் இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆத்மாவை வாழ வைக்கிறது மட்டும் இல்லாம எப்படி வாழ வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனின் சித்தத்தை தேர்ந்தெடுக்கணும். ஆத்மாவை வாழ்ந்திருக்க செய்யறதுக்கு நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்னா தேவனுடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன, ஆத்மாவை குறித்தது என்பதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட இயேசுவா என்ன சொல்றாருன்னா, அவரை வச்சு ஆத்மாவை பத்தின 4 ரகசியங்களை வந்து சொல்ற 4 உண்மைகளை, ஆத்மாவை குறித்த 4 உண்மைகளை என்ன பண்ண சொல்றாருன்னா மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்துல தான் சொல்றாரு. ஆத்மாவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ 1வது வசனம் 20வது வசனத்துல அங்க என்ன சொல்றாருன்னா, முதலாவது தலைப்பு வந்து உன் ஆத்மாவிற்கு மரணம் உண்டு. இதான் வந்து முதல் ரகசியம், அதாவது முதல் உண்மை. மொத்தம் 4 உண்மைகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த அதிகாரத்துல சொல்றாரு. முதல் உண்மை என்னன்னா நம்ம ஆத்மாவுக்கு மரணம் உண்டு. எல்லாருமே சொல்லுவாங்க இயேசுவா வந்து ஆத்மாவை மறைக்காத மாதிரி தான் படைச்சாரு, நீண்ட காலத்துக்கு தான் படைச்சாரு. மரணம் என்பது நம்ம செத்து போயிட்டு நம்மளை வந்து அடக்கம் பண்றாங்க, அதுக்கு பேர் மரணம் கிடையாது. மரணம் என்பது நித்திய நரகத்தை குறிக்கிற ஒன்று. மரணம் என்பது நித்திய, ஏன்னா நம்மளுக்கு சாவு இல்லாம தான் கடவுள் படைச்சார். அப்ப மரணம் என்றதை எதை குறிக்கிறது என்றால் வேதத்துல அது நித்திய நரகத்தை குறிக்கிறது. அப்ப நீ வாழ்ந்திருக்க அப்படின்னா அது எதை குறிக்கிறதா நம்மளோட நித்திய வாழ்க்கை தேவனத்துல மோட்சத்துல அதை வந்து குறிக்கிறது. இப்போ ஆத்மாவுக்கு என்ன இருக்குன்னா மரணம் இருக்கு. இப்போ நம்ம எழுதவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:20வது வசனம்.
பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஓகே, அதுல என்ன சொல்றாருன்னா, உங்க தந்தையோட பாவத்தை பிள்ளைக்கு போவதும் இல்லை, பிள்ளையோட பாவம் வந்து தந்தைக்கு போவதும் இல்லை. அவன் என்னென்ன பாவம் செய்கிறானோ அந்தந்த பாவத்தை அவன் ஆத்மா வந்து என்ன பண்ணணும்னா சுமக்கும். அதனால அது வந்து நான் மரணம் அடையும். பாவம் செய்கிறதுனாலே ஆத்மா மறிக்கும். அப்போ ஆத்மா மறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன மரணம் அப்படின்னா அது நித்திய நரகம். அப்ப நம்மளுடைய ஆத்மாக்களால மறிக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய ஆத்மாக்கள் மறிச்சிச்சுன்னா நம்மளால இப்ப முதல் எங்க ஆத்மா மறிச்சது, நம்மளுடைய வேதத்துல எந்த இடத்துல முதல் ஆத்மா வந்து மறித்த நிலைமையில இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்னா, எடுத்து பார்க்கலாம். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆனா ஆதாமும் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியும் கனி என்ன பண்ணிட்டாங்கன்னா புசிச்சு தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம். பாவம்ன்றது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தையை நம்ம மீறினாலே அதுக்கு பேர் பாவம். அப்போ வார்த்தையை மீறி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பாவம் செஞ்சுறாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட உடனே 2 பேரும் இறந்துட்டாங்களான்னு நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நாள் உயிரோடு இருந்து பிள்ளைகளையெல்லாம் பெற்று நிறைய சந்ததிகளை பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மறிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப இவங்க வேதம் பொய் சொல்லுதா, இந்த வசனம் பொய் சொல்லுதான்னு பார்த்தோம்னா இல்ல. தேவன் எதை குறித்தார் அப்படின்னா, ஆத்மா வந்து எதுக்காக படைக்கப்பட்டதுன்னா தேவனோடு நம்ம வைத்துக் கொள்ள உறவுக்காக தேவன் வந்து ஆத்மாவை படைத்தார். நம்மளுடைய ஆத்மாவுக்கு முக்கியமான வேலை என்னன்னா தேவனோட உறவுல இருக்கணும். அவரோடு இருந்த உறவு வந்து அந்த இடத்துல பாவம் செய்யும் பொழுது மரணம் அடைந்த அந்த ஆத்மா வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த உறவு வந்து துண்டிக்கப்பட்டது. அப்போ உறவு துண்டிக்கப்பட்டதுனால இப்போ தேவன் இல்லாத ஆத்மா வந்து எதுக்குமே யூஸ் கிடையாது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டா நரகத்துக்கு தான் போகணும். தேவன் என்னைக்கு அந்த ஆத்மாவோட உறவுல இருக்காரோ அப்பதான் அது மோட்சத்துக்கு போக முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் வந்து என்னன்னா அவங்க ஆத்மா வந்து மரித்த நிலைமையில போயிடுச்சு. இப்ப நம்மளோட ஆத்மாக்களும் சில நேரங்கள்ல வந்து நம்ம மீறுதல் செய்யும் போதும் பாவம் செய்யும் போதும் நம்ம என்ன குற்றம் செய்யும் போது நம்மளோட ஆத்மா எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா அது மரித்த நிலைமைக்கு போயிடும். மரித்த நிலைமைக்கு போனதை எப்படி நம்ம திரும்பி எடுத்துட்டு வந்து தேவனோட ஐக்கியப்படுத்துறதுன்றதுதான் இந்த செய்தி நம்ம வந்து அடுத்த வார உண்மைகள்ல பார்க்க போறோம். இப்போ முதல் உண்மை வந்து நம்மளோட ஆத்மாவால மறிக்க முடியும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆத்மாவால மறிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு விவசாயி என்ன பண்றாருன்னா அவங்க தோட்டத்துல வந்து நிறைய செடிகள் வந்து வளர்க்குறாரு. அதுல ஒரு செடி வந்து என்ன பண்றாருன்னா வளர்க்குறாரு. அது வளர்ந்து மரமாகி நிறைய கனியெல்லாம் ஒரு இவ்வளவு பெரிய செடி ஆகிட்டு என்ன நிறைய அப்பயே வந்து என்ன கனியெல்லாம் கொடுக்குது. கனியெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சாப்பிட்றாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, எங்க வீட்டுல ஒரு நிலம் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் என்ன பண்றேன் எங்க சரி என்னோட வீட்லயும் நான் நட்டு வைப்பேன், எனக்கும் என்ன பண்ணேன் கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு போறாரு. ஆனா உண்மை என்னன்னா அவரோட நிலம் வந்து கெட்டு போன நிலம். அவரோட நிலம் வந்து விவசாய நிலம் கிடையாது. அவரோட நிலம் வந்து செம்மண் அந்த மாதிரி செம்மண் அந்த மாதிரி இதுல வந்து என்ன பண்றாங்க செடி வளரல. அது ஃபுல்லா வறண்ட பூமியா இருக்கு. அதனால அந்த இடத்துல செடி வளராது. ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த மரத்தை எடுத்துமே அங்க வைக்கிறாரு. அந்த மரம் அந்த நிலம் கெட்டு போய் இருக்கிறதுனால நிறைய குப்பைங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த நிலம் கெட்டு போனதுனால அந்த மரத்தோட வேர் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு நல்லா கனி கொடுத்துருந்த மரமும் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி என்ன பண்ணுது, அந்த பழத்தெல்லாம் விட்டு அந்த மரம் காஞ்சி போய் பட்டு போயிடுது, அந்த மரமே பட்டு போயிடுது. அதே போலதான் நாம வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் தடவை நம்ம பாவம் செஞ்சுட்டோம், நம்ம மீறுதலை உட்பட்டுட்டோம், நம்ம கீழே இப்ப கடவுள் ஒரு ஸ்தானத்துல நம்ம நிறுத்துறாரு அப்படின்னா அதுல இருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா விழுந்த உடனே நம்ம மறிச்சிடுவோம், நம்ம ஆத்மா மறிச்சிருமானா கிடையாது. அது அப்பதான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். நீ எப்போ பாவம் பண்ணிட்டு மீறுதல் நீ மனம் திரும்பாம அந்த பாவத்திலே நிலைத்திருக்கிறியோ திரும்பி அந்த பாவம் செய்யும் போது அப்பதான் அது கொஞ்சம் வேர்ல இருந்து அப்படியே கொஞ்சமா வரும் மரத்துல இருந்து கனிக்கு. அப்ப அந்த மரம் முழுவதும் என்ன பண்றோம்னா பட்டு போயிடும். அது முழுசா பட்டு போகும்போதுதான் நம்மளோட ஆத்மா எங்க போனா நரகத்துக்கு போகும். அப்போ நீ பாவம் பண்ணி தேவனிடத்துல நம்ம இரக்கத்தை வாங்கிக்கணுமே தவிர மீறுதல் பண்ணும் பொழுது அந்த மீறுதலை தடித்திருப்போம் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம ஆத்மா வந்து என்ன பண்ணோம்னா மரணம் அடையும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து முதல் உண்மை. 2வது உண்மை வந்து எசேக்கியேல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எழுதுறவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 33 வரை, 21 இருந்து 33 வரை. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. 23 முடிஞ்சிச்சா? இப்போ ரெண்டாவது உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, உன் ஆத்மாவிற்கு நித்திய வாழ்க்கை உண்டு, அதாவது புதிய வாழ்க்கை உண்டு.
இப்போ முதல் உண்மை அவர் என்ன சொன்னார்னா, உன் ஆத்மாவால என்ன பண்ண முடியும், மறிக்க முடியும் என்பதை நீ தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, கடவுள் வந்து ஆத்மா நிச்சயமா படைச்சிட்டாரு, இப்போ நான் தப்பு பண்ணா நாளைக்கு என்ன பண்ணுவாரு, என் ஆத்மா அவர் எடுத்துக்கொள்வாரு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இருப்பாங்க. ஆனா எசேக்கியேல் இங்க தெளிவா சொல்றாரு, நீ பாவம் பண்ணி பாவத்துல தரித்திருப்ப அப்படின்னு சொன்னா உன் ஆத்மாவால மறிக்க முடியும் என்பதை நீ என்ன பண்ணு, தெரிஞ்சுக்கொள். முதல்ல நீ மீறுதல் பண்ணிட்டு மீறுதலை நீ அப்படியே நிலைத்திருப்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னோட ஆத்மா வந்து என்ன பண்ணும், மறித்த நிலைமையில தான் இருக்கும் என்பதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெண்டாவது உண்மை என்ன சொல்றாருன்னா, உன் ஆத்மாவால புதிய வாழ்க்கை என்ன பண்ண முடியும், அடைய முடியும். உன் ஆத்மாவிற்கு நித்திய வாழ்க்கை உண்டு, இல்லை புதிய வாழ்க்கை வந்து உண்டு. உன் ஆத்மாவுக்கு அப்ப என் ஆத்மா இருக்கு, அது ஒரு புதிய வாழ்க்கை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நான் வந்து ஒரு பாவத்துல இருக்கேன், நான் வந்து ஒரு விக்கிரக ஆராதனையில இருக்கேன், இல்லை விக்கிரக ஆராதனை வழிபட்டு இருக்கேன், நான் வந்து வேற இதுல இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய பாவ பழக்கம் எல்லாத்தையுமே என்ன பண்றேன்னா, ஒரு நாள் வந்து கடவுள் தான் உண்மையானவர், இயேசுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா, அது எல்லாத்தையும் விட்டு நான் என்ன பண்றேன், கடவுளுக்கு தான் வரேன். அப்போ வரும்பொழுது என்ன நடக்கும்னா, நம்மளோட ஆத்மா வந்து ஒரு புதிய வாழ்க்கையை கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம எந்த வாழ்க்கையை வாழ்ந்தனாலும் சரி, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நம்ம எப்போ அவர்கிட்ட திரும்பி வருமோ அப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னா ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம சின்ன மீறுதல் பண்ணுவோம். இப்போ நம்ம இடத்துல ஒரு ஊழியம் பண்றோம் அப்படின்னா, ஒரு சபையில் நம்ம ஒரு ஊழியம் பண்றோம், இப்போ டெய்லியும் நம்ம வந்து பாட்டு பாடுற ஊழியம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கணும். பாட்டு பாடுற ஊழியம் பண்றோம், இல்லை நம்ம வேற எதனா ஒரு ஊழியம் பண்றோம் சபையில, நம்ம காணிக்கை போய் எடுக்கிற அந்த வெளி சபையெல்லாம் நம்ம காணிக்கை வந்து கையில் எடுத்து போய் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஊழியம் பண்றோம். இப்போ அது பண்றது கூட நீ என்ன பண்ணணும்னா, அதுக்குன்னு ஒரு தகுதி, அதாவது தகுதினா அவரோட கிருபையில நீ வந்து அந்த இடத்துல நிற்கணும். அப்போ நீ எதனா ஒரு மீறுதல் பண்ணி விழுந்துட்ட அந்த ஒரு இடத்துல, இப்போ நம்மளோட நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே கடவுளுக்குள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இயேசுபாவை பத்தின ஞானம் தெரியும், வேதத்தை பத்தின ஞானம் தெரியும். தப்பு பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது, நம்ம மனசு வந்து கொடுத்தோம். ஏன்னா அது உள் மனசாச்சு, கடவுள் கொடுத்துக்கிற ஆத்மா, அது வந்து நம்மளை உணர்த்தும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, மனம் திருந்துருமே தவிர மனம் திரும்புறது இல்லை. தேவன் என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்பு, அப்பொழுது உனக்கு நான் என்ன பண்ணுவேன், புதிய வாழ்க்கையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. மனம் திருந்துறதுக்கும் மனம் திரும்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்ம மனம் திருந்தும் போது என்ன நடக்குதுன்னா, நான் பண்ணது தப்பு, அதுக்கப்புறம் நான் இது பண்ணக்கூடாது நம்ம நினைக்கிறது பேர் மனம் திருந்துறது. மனம் திரும்புறது என்னன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணதை நான் ஒத்துக்கிறேன், கடவுள் என்ன மன்னிப்பாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்டு திரும்பி அந்த ஸ்தானத்திலே நீ வந்து நிக்கிறதுக்கு பேர் தான் மனம் திரும்புறது. அவர் உன்னை எந்த ஸ்தானத்துல படைச்சாரோ அந்த ஸ்தானத்துக்கு நீ திரும்ப, நீ எப்பெல்லாம் விழுந்து போறியோ, விழுந்து போகும்போது அவரோட இறக்கத்துக்காக கெஞ்ச இறக்கத்தை வாங்கிக்கிட்டு நீ திரும்பி அந்த ஸ்தானத்துக்கு என்ன பண்ணிடணும், வந்துடணும். அப்படி வராம நீ அதே இடத்துல நிலைத்திருப்ப அப்படின்னு சொன்னா, அப்பதான் உன் ஆத்மா என்ன பண்ணும், மரணத்துக்குள்ள திரும்பி போகும் அப்படின்றது தான் உண்மைன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவுக்கு வந்து புதிய வாழ்க்கை வந்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நம்ம என்ன பண்றாங்க, எல்லாருமே தெரியும், இளையகுமாரன் கதை வந்து எல்லாருமே தெரியும். இளையகுமார் வந்து என்ன பண்றான்னா, தான் தகப்பன் வந்து பெரிய பணக்காரன், ரெண்டு பசங்க இருக்காங்க. ரெண்டு பசங்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, உங்க அப்பா எதுவும் சொத்தெல்லாம் நம்ம வாங்கிட்டு வா, அவங்க அப்பாவுக்கு என்ஜாய் பண்ண தெரியாது, நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க நண்பர்லாம் கூப்பிட்டோன்னே இவனுக்கும் ரொம்ப வந்து ஆசையாயிடுச்சு. இவன் என்ன பண்றான், இந்த இடத்துல நின்று யார் விவசாயம் பண்ணு, யார் இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிறது, எனக்கு என் சொத்தெல்லாம் வித்து கொடுத்துட்டா நான் சிட்டி சைடு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் நண்பர்கள் கூட வெளியூருக்கு போயிட்டு என்ன பண்றான், நல்லா செலவு பண்றான் கொள்றான். அவன் நல்லா குடிக்கிறது, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா பாவத்தையும் பண்றாங்க அந்த பணத்தை வச்சு. அவன் வந்து என்ன பண்றான், விழுந்து போயிட்டான். அப்பாவோட ஸ்தானத்துல, பிள்ளைன்ற ஸ்தானத்தை விட்டு விழுந்து போயிட்டான். எப்போ அவன் அப்பா விட்டு போனானோ அப்பயே விழுந்து போயிட்டான். எப்போ ஆதாம் ஏவாள் அவர் வார்த்தையை மீறி பாவம் பண்ணாங்களோ அப்பயே அந்த பிள்ளைன்ற ஸ்தானத்தை விட்டு அவங்க கீழே போயிட்டாங்க. கீழே போனோடனே அவருக்கும் இவங்களுக்கு அந்த உறவு வந்து துண்டிக்கப்பட்டாச்சு. இப்போ துண்டிக்கப்பட்டவங்களுக்கு கடவுள் வந்து ஒரு கிருபையை கொடுக்கப்படுறாரு. அதுதான் இப்போ இந்த இளையகுமார் என்ன பண்றான்னா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் அவனோட இருந்த காசு எல்லாம் தொலைஞ்சிருச்சு, நண்பர்கள் இருந்ததெல்லாம் திரும்பி போயிட்டாங்க. இப்போ இவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல பன்னி மேய்க்கிற ஒருத்தர்கிட்ட போய் வேலைக்கு போறான். பசி தாங்க முடியாம என்ன பண்றான், அந்த பன்னியோட தவிட்டை எடுத்து சாப்பிட்றான். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்றான், யோசிக்கிறான். அந்த பன்னி தவிட்டை கையில எடுக்கும்போது யோசிக்கிறான், சாப்பாடோட அருமை, நம்ம வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்டுருந்தோம், ராஜ்ய மரியாதையை நம்ம என்ன பண்ணிருந்தோம், சாப்பிட்டுருந்தோம். ஏன்னா எஜமானோட பிள்ளை எப்படி சாப்பிட்டுருப்பான், இருக்கிறதே பொழுது அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்பான். அப்படி இருந்தா ஒரு பன்னி தவிட்டை எடுத்து சாப்பிட போகும்போது அவனுக்கு அந்த சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியுது. அப்ப வந்து யோசிக்கிறான், நான் எங்க அப்பா கிட்ட போனா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, என்ன ஒரு வேலைக்காரன் அதிகம் சேர்த்து போறேன். எங்க அப்பா கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அவங்களே ஒரு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. எங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரன்னா அவர்கிட்ட வேலை செய்யறவங்களாம் இப்ப என்ன பண்றாங்க, நல்ல நிலைமையில இருக்காங்களே, நான் ஒரு வேலைக்காரன் ஆச்சு என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன்னு சொல்லி நினைச்சிட்டு அவன் நினைச்ச உடனே என்ன பண்ணலாம், அவங்க அப்பா வந்து அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவனோட பிள்ளைன்ற ஸ்தானத்தை அவங்க அப்பா நிறுத்தலை. அவன் எப்ப நினைச்சிட்டு நான் என் தந்தையிடம் திரும்பி போவேன்ற ஒரு வார்த்தை பைபிள் இருக்கு, நான் என் தந்தையிடம் திரும்பி போவேன், ஒரு வேலைக்காரனாவது அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்லிட்டு அவன் எப்ப திரும்பி நடந்து வரானோ, அவன் எவ்வளவு தூரத்துல வந்தாலும் சரி, நம்ம வந்து இப்போ திருட்டு பண்றவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னா தேவனுக்கும் அவங்களுக்கும் இவ்வளவு தூரம் உறவு இருக்கு. இப்போ அவங்க விவசாயம் பண்றாங்கன்னா அங்க இருக்கிறாங்க, கொலை பண்றாங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நீ எவ்வளவு தூரத்துல வேணா இருக்கலாம், என்ன மாதிரி பாவம் பண்ணிருக்கலாம், என்ன மாதிரி என்ன கீழே விழுந்து போயிருக்கலாம்.
ஆனா விழுந்து போன நீ எப்பொழுது நீ திரும்பி வரணும்னு நினைச்சிட்டு தேவனிடம் திரும்பி வர ட்ரை பண்றியோ, நீ ட்ரை பண்ணாலே போதும். ஏன்னா வேதம் சொல்லுது, தகப்பன் வந்து தூரத்தில் அவன் வர கண்டு ஓடி சென்று கட்டி அணைத்தானா. நீ எவ்வளவு தூரத்துல வந்திருந்தாலும் சரி, நீ திரும்ப தேவனிடம் வரணும்னு நினைச்சு நம்ம மனம் திருந்தது மட்டும் இல்லாம மனம் திரும்புற செயலை நம்ம செய்யும்போது திரும்ப அவரோட ஸ்தானத்தில் நம்ம வந்து நின்று அவர் இறக்கத்துக்காக கெஞ்சு திரும்பி நம்ம அவரை நம்மளுக்கு ஏற்படுத்தின ஸ்தானத்தை நம்ம வந்து நிற்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு புதிய வாழ்க்கையும் புதிய ஒரு துவக்கத்தையும் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு. அதே சொல்லலாமா? அதுக்கு அடுத்தது இதே விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு அதாவது எந்த ஒரு ஸ்தானத்துல நம்ம கடவுள் வச்சிருக்கிறாரு அப்படின்றதோட சிந்தையை வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. நம்மள எந்த ஸ்தானத்துல கடவுள் கூப்பிட்டுருக்காரு, நம்மளை அழைக்கும் போதே கடவுள் வந்து ஒரு ஸ்தானத்தை சொல்லி அழைப்பார். நம்மளை அழைக்கும் பொழுது நீ எனக்காக நீ இந்த வேலை செய்யணும்னு சொல்லிதான் அழைப்பார். யாரையும் இயேசுவா சும்மா அழைக்க மாட்டாரு. அவர் ரட்சிப்பா சும்மா கொடுப்பாரு தவிர உன்னை கூப்பிடுறதுக்கு கடவுள் ஒரு காரணம் வச்சிருப்பார். நம்மளை அழைச்சி இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நிச்சயமான ஒரு காரணம் ஒண்ணு இருக்கும். அந்த காரணத்துக்கும் அந்த ஸ்தானத்துக்கும் விட்டு நம்ம எப்பெல்லாம் விழுந்து போயிட்டோம் நம்மளோட மனசாட்சி சொல்லும், நாம நீ இந்த இடத்துல நிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதுக்காக சொல்லுதுன்னா நம்ம ஞாபகப்படுத்துது. நீ மன்னிப்பு கேட்டுட்டு நீ அந்த இடத்துல நீ இந்த இடத்த விட்டு போயிடு, நீ இந்த இடத்துல உட்காராத, இந்த இடத்துல நீ இருக்க, நீ தகுதி இல்லாதவனா நீ எழுந்து போயிடணும்னு அர்த்தம் இல்லை. நீ அந்த இடத்துல தேவன் கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு இறக்கத்தை பெற்றுக்கொண்டு உன்னை எந்த ஸ்தானத்துல அவர் படைச்சாரோ அந்த ஸ்தானத்துக்கு நீ வந்து என்ன பண்ணணும், திரும்பி நின்று கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஸ்தானத்தில் நீ திரும்பி வந்து நிற்கணும். அப்புறம் நீ திரும்பி மனம் திரும்பி வருவதை பார்க்கும்போது தான் தகப்பன் வந்து என்ன பண்றான்னு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறாரு. புதிய வாழ்க்கையை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவனை வந்து பிள்ளைன்ற ஸ்தானத்துல அவன் போயிட்டான். அவன் வேலைக்காரனா தான் திரும்பி வரேன்னு நினைக்கிறான். நீ திரும்பி வரும்போது என்ன நினைப்பேன்னா, இப்போ நான் வந்து இப்போ ஏதோ ஒரு மீறுதல் உட்பட்டுட்டேன், நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா நான் திரும்பி என் ஸ்தானத்துக்கு வரணும்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, இப்போ நான் வந்து இதுக்கெல்லாம் தகுதியானவன் இல்லை, நான் உங்களோட வேலையை நான் செஞ்சுட்டு போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னையே அவர் எப்படி பார்ப்பாருன்னா அவரோட பிள்ளையா தான் பார்ப்பாரு. நீ என்ன பாவம் பண்ணி நீ எப்படி விழுந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, நீ திரும்பி வரும்போது அவரோட கண்கள் வந்து எப்போ என்ன பண்ணாலும் மாறவே மாறாது. உன்னை எப்படி அவர் அழைத்தாரோ அந்த பார்வை மாறவே மாறாது. உன்னை எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கம் மாறவே மாறாது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை திரும்பி வரும்போது என்ன பண்றாருன்னா போய் கட்டி அணைக்கிறது மட்டும் இல்லாம முத்திரை போட சொல்றாரு, ட்ரெஸ் போட சொல்லி என் பிள்ளை வந்து என்ன பண்ணிட்டான், தொலைஞ்சு போயிட்டான். அவன் திரும்ப வந்திருக்கான். அந்த வசனத்தை நம்ம தெளிவா பார்த்தோம்னா, அவன் மரித்து போனான், இப்போ உயிர் பெற்றான், அவன் தொலைந்து போனான், இப்போ கண்டறியப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சி அவனுக்கு திருமண வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ அவன் எப்போ மறிச்சு போனான், இளையகுமாரன் மறித்தே போகலையே கதையில. அப்போ அவன் எப்போ மறித்து போனான்னா, எப்போ அவன் தந்தையை விட்டு தூரம் போனானோ, எப்போ அவன் கீழே விழுந்தானோ, எப்போ பாவம் பண்ணானோ, மீறுதலுக்கு உட்பட்டானோ, அப்பயே அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஆத்மா வந்து மறித்து போயிடுச்சு. அப்போ நம்ம எப்போ தேவனை விட்டு நம்ம பின்னாடி போறோமோ, எப்போ நம்ம தேவன்கிட்ட வந்து நம்மளுடைய அந்த தகுதியை விட்டு நம்ம கீழே இறங்கிடுறோமோ, அப்பயே நம்மளோட ஆத்மா என்ன பண்ணுது, மரணத்துக்குள்ளாயிடுது. அப்போ மரணத்துக்குள்ளான நம்மளுடைய ஆத்மாவை வந்து நம்ம உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா நம்ம தேவனிட்ட திரும்பி வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு திரும்ப ஒரு புது வாழ்க்கை கொடுக்குறாரு. அந்த பழைய வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கல. அவன் பண்ணி மெச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட தான் வந்தான். அவனை அந்த ட்ரெஸ்ஸோட நீ இருப்பா, நீ வேலைக்காரனாவே இங்கே இருப்பான்னு அவர் விடல. அவர் புதிய ட்ரெஸ்ஸை கொடுத்து புதிய அங்கீயை கொடுத்து புதிய அங்கீகாரத்தை கொடுத்து அவன் என்ன பண்றாருன்னா புதிய வாழ்க்கையை வந்து திரும்பி கொடுக்குறாரு. அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கணும். இது வந்து ரெண்டாவது உண்மை. முதல் உண்மை என்ன பார்த்தோம்னா, ஒரு நம்மளுடைய ஆத்மாவால மரணத்தை அடைய முடியும். நம்மளோட ஆத்மாவுக்கு வந்து மரணம் அடைய ஒரு வாய்ப்பு இருக்கு, அது நித்திய நரகம். நம்மளுடைய ஆத்மாவால புதிய வாழ்க்கையை வாழ முடியும், அது வந்து ரெண்டாவது உண்மை. உன்னோட ஆத்மாவை நீ வந்து என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஒரு புதிய துவக்கத்திற்குள்ளாய் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் உன்னால் என்ன பண்ண முடியும், திரும்பி மனம் திரும்பி நீ என்ன பண்ண முடியும், வர முடியும். உன் ஆத்மாவில் வர முடியும். நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உன்னால என்ன பண்ண முடியும், திரும்பி கடவுளோட ஸ்தானத்துக்கு முன்னால வந்து நிற்க முடியும் அப்படின்ற உண்மையை வந்து அங்க சொல்றாரு. மூணாவது உண்மை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உன் ஆத்மாவின் ஜீவனும் மரணமும் உன் கிரியையில் உள்ளது. நம்மளோட ஆத்மாவுடைய ஜீவனும் மரணமும் யாரோட கிரியையில இருக்குன்னா நம்மளோட கிரியையில தான் இருக்கு. அது ஜீவன் பெறதா, மோட்சத்துக்கு போறதா, இல்ல நரகத்துக்கு போறதா, நம்மளோட ஆத்மா மரணமா அடையணுமா இல்ல உயிரோடு இருக்கணுமா அப்படின்றது யாரோட கருத்துல இருக்குன்னா நம்மளோட கருத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எடுத்துட்டு வகையிலும் 18ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 24 29. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கம் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை.
அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். இப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மா வந்து நீ முன்ன காலத்துல நீ பண்ண நன்மையினால என்ன பண்ண முடியாதுன்னா உன் ஆத்மா வந்து பிழைக்குமானா பிழைக்காது. இப்ப நான் வந்து வாரந்தோறும் நான் சபைக்கு வரேன், வாரந்தோறும் கடவுளோட ஊழியத்துல இருக்கேன், எனக்கு கடவுள் கொடுத்த ஊழியத்தை நான் உண்மையா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே வந்துட்டு கடைசியா ஒரு 2 வாரம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடும். மிஸ் பண்ணிட்டு அந்த 2 வாரத்தை நம்ம வந்து வரல, அந்த வாரம் பார்த்து தேவனோட வருகை வந்துடுச்சு, இல்ல தேவனோட நம்மள ரகசியர்கள் பட்டாங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருப்போம். நம்மள தேவன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரு. ஏன்னா நீ என்னதான் நீ ஒழுங்கா வந்துட்டே இருந்தாலும் நீ மிஸ் பண்ற அந்த 2 வாரம் இருக்கு தெரியுமா, அந்த 2 வாரத்துக்கு நீ திரும்ப தேவன் இடத்துல ஒப்புரம் ஆகணும். நீ எப்போ நான் ஒரு மீறுதல் பண்ணி நான் கீழே இறங்குறேன், என் ஸ்தானத்துக்கு நான் கீழே இறங்குறேன்னும் போதே உன்னோட மனசுல அடுத்த என்ன வரும்னா நான் தப்பு பண்ணிட்டேன், சரி மன்னிப்பு கேட்டு முதல்ல என்ன பண்ணணும், மன்னிப்பை வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்தானத்துல நம்ம கடவுள் நிறுத்தும் பொழுது அந்த இடத்துல நம்மளோட சத்துருக்கள் வந்து சுத்தி நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த ஸ்தானமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், எந்த ஒரு இடமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நம்மள தேவன் ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துறாரு, நம்மள ஒரு நல்ல நிலைமை கொண்டு போறாரு அப்படின்னும் போது நம்மளோட சத்துருக்களும் அதிகமாயிட்டே தான் போவாங்க. அவங்க அதிகமாக தான் நம்மளால தேவனோட மகிமையை காண முடியும். ஆமென். நம்மளோட சத்துருக்கள் எப்பொழுது அதிகமாகிறாங்களோ அப்பதான் தேவனோட மகிமையை நம்ம என்ன பண்ண முடியும், காண முடியும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். அப்ப நம்ம அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளணும்னா நம்ம சத்துருக்களை தேவன் நம்மளுக்கு முன்பாக அவர் வீழ்த்துறத பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம தேவன் நம்ம கூட இருக்காருப்பா, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்தது ஆனா என் தேவன் இந்த இடத்துல எனக்கு சுகம் கொடுத்தாருப்பா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது ஆனா என் தேவன் அந்த இடத்துல அது ஒண்ணுமே இல்லாம பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். அந்த இடத்துல உனக்கு பிரச்சனையே இல்லை, உனக்கு எதிரிகளே இல்லை, உனக்கு சத்துருக்களே உனக்கு விரோதமா இல்லை அப்படின்னா உன்னால தேவனோட மகிமையை பார்க்க முடியாது. நீ நம்புறியா தேவன் இருக்காருப்பா அப்படின்னு நீ நம்பிக்கையோட தான் இருப்ப. நம்பிக்கையில உறுதி வரணும்னா நீ தேவனோட மகிமை உன் கண்ணால காணணும். உன் கண்ணால தேவன் உனக்காக அவர் செய்யற ஒரு காரியத்தை நீ பார்க்கும்பொழுது உன்னோட விசுவாசம் என்ன பண்ணணும்னா தேவனுக்குள்ள இன்னும் பூர்ணப்படும். அப்ப விசுவாசம் பூர்ணப்படும் பொழுதுதான் நம்மளுக்கு நித்திய ரட்சிப்பாகிய மோட்சம் வந்து கிடைக்கும். அப்ப விசுவாசம் பூர்ணப்படுவதற்கு தேவனோட மகிமை காண்பதற்கும் நம்மளுடைய சத்துருக்களும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு அடிக்கல்லா இருக்காங்க. ஏன்னா நம்ம சத்துருக்களை தேவன் நம்மளுக்காக இறங்கி நின்று அந்த இடத்துல நம்மளுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நம்மளுடைய அப்பதான் நம்மளோட ஆவி என்ன பண்ணும், உற்சாகப்படும். என் தேவன் எனக்காக இறங்கி வந்திருக்கிறாரு, என்னை இவங்களாம் விழுந்துருவாங்கன்னு நினைச்சேன், நான் தனியா இருக்கேன், என் வேலையில நான் என்ன பண்றேன், தனியா இருக்கேன், எனக்கு ஆதரவா யாரும் கிடையாது நம்ம நினைக்கும் பொழுதுலாம் நான் உனக்கு ஆதரவா இருக்கேன். உங்க இடத்துல இருக்கிற எல்லாரையும் என்ன பண்றேன், எல்லாருக்கும் பண்ண என்னோட சாட்சியை நான் சொல்லணும்னா, நான் போன புதுசுல அந்த இடத்துல காலேஜ்ல எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க. நான் வந்து செக்குலர் காலேஜ் படிச்சுட்டு போனேன், எனக்கு வேதத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இங்கேருந்து நான் போகும்பொழுது எந்த தியாலஜி புக்கை நான் படித்தது கிடையாது, எந்த ஸ்பிரிச்சுவல் எந்த ஆத்தரை பற்றியும் எனக்கு தெரியாது. அங்கே போனவொடனே இந்த புக் யார் எழுதுனா அந்த புக் யார் எழுதுனா கேள்வி மேலே கேள்வி, எல்லா கிளாஸ்லையும் அவங்க கேள்வியாக கேட்பாங்க. பைபிள்லேருந்தே கேட்க மாட்டாங்க, பைபிள் வந்து எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரியும், அதனால அநேக புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. இங்கேருந்து போன இதுலேயே என்ன நிறைய கேள்விகள் கேட்கும்போது கூட நம்மளுக்கு தெரியலையே, நம்ம வந்து அவங்க நிலைமையில நம்ம இல்லையே, அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம இல்லை, நம்ம வந்து அவங்க இலக்கில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மை எனக்குள்ள இருந்தது. அப்புறமா தேவன் என்ன பண்ணாருன்னா, நான் ஜபத்துல இருக்க அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன அவங்க முன்னால ஏன் முடியாது, தேவன் வந்து என்ன அழைக்கும் பொழுது என்ன ஊழியக்காரனை அழைத்தார் என்பது எனக்கு தெரியும். நம்ம அழைக்கும் போது அவர் எதற்காக நம்மளை அழைத்தார் என்ற அந்த ஸ்தானத்தை நம்ம வந்து என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எப்போ மனம் திரும்புறோமோ, நாம எந்த ஸ்தானத்துல போறோம்னு நம்ம நினைக்கிறோமோ அது கிடையாது, தேவன் எந்த ஸ்தானத்துல நம்மளை கூப்பிடுறாரோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இளையகுமாரன் வேலைக்காரனா தான் போகணும்னு நினைச்சான், ஆனா தேவன் அவனை பிள்ளையா கூப்பிட்டு திரும்பி அவன் ஸ்தானத்துல திரும்ப நிறுத்தினார். அப்ப நான் எப்போ என்னுடைய வாழ்க்கை கடந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு எப்போ நான் தேவன்கிட்ட என்னோட வாழ்க்கையை என் வழியை நான் ஒப்பு கொடுத்தனும், அப்பயே என் தேவன் வந்து என்னை கூப்பிடும் பொழுது ஜெரமியாவை சொல்லி கூப்பிட்டேன். ஜெரமியா 1ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தை சொல்லி என்னை கூப்பிட்டார். நான் உன்னை எந்தெந்த இடத்துக்குலாம் அனுப்புறனோ, எந்தெந்த தேசத்துக்கெல்லாம் நான் உன்னை அனுப்புறனோ, எந்தெந்த ஸ்தலத்துக்குலாம் நான் உன்னை அனுப்புறனோ, அங்கே நீ என்னோட வாயா இருக்க வேணும், என்னோட வார்த்தையை நீ சொல்லணும். நான் யார் யாருக்கெல்லாம் அனுப்புறனோ அவங்கள பார்த்து நீ பயப்படாத, நான் உன்னை என்ன சொல்லணும் அதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன தேவனுக்காக அவரோட வாயா இருக்கும்படி என்ன வந்து அழைச்சார். அப்போ அந்த அழைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த அழைப்பை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் வந்து போன புதுசுல 1 மாசம் 2 மாசம் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா எனக்கு லாங்குவேஜும் வராது, அவங்க எல்லாம் இங்கிலீஷ் இருக்குன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோதான், நானே கொஞ்சம் இப்படிதான் பேசுறேன். அதனால அங்கே போனோடனே எனக்கு அதுக்கப்புறம் போக போக நல்லா பழக ஆரம்பிச்சு. நான் ஜெபிக்க என்ன பண்ணாருன்னா, எனக்கு அவரோட ஆவியின் பலனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சார். அது ஒரு தைரியம். ஸ்டேஜில் எனக்கு என்ன அந்த பதட்டம் கொண்டது அது எல்லாத்தையும் மாற்றி, நீ யாருக்கு நீ என்ன பண்ண தேவையில்ல, நீ பயப்பட தேவையில்ல, நீ கொண்டு போறது என்னோட வார்த்தை, நீ பேச போற. கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குணமடைவாங்க. கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வழிகள் வந்து செவையாக்கப்படும். ஆனா அதை நினைச்சு நீ பதட்டப்படுறதுக்கோ, அதை நான் எப்படி அவங்க முன்னாடி போய் சொல்லுவேன்,
இவங்க முன்னாடி நான் எப்படி போய் சொல்லுவேன்? ஏன்னா ஜெரமியாலாம் ஒரு ராஜா முன்னாடியே போய் பேச சொல்றாரு கடவுள். அப்போ அப்படி சொல்லும்போது கூட அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க முன்னாடி நான் எப்படி கடவுளை போவேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கல. அவர் தைரியமா போய் நின்று பேசுறாரு. அப்ப அதே போல அழைப்பை குறித்து நான் அந்த தரிசனத்தை எனக்கு வந்து தேவன் வந்து கொடுக்க ஆரம்பித்தார். நான் ஜெபிக்க அந்த அழைப்பை குறித்த அந்த தரிசனத்தை வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அது மூலியமா தான் எனக்குள்ள இருந்த அந்த பயங்கள், நான் எப்படி நின்று பேசுவேன், எப்படி நான் கடவுள் வார்த்தையை இத்தனை பேருக்கு சொல்லுவேன் அப்படின்ற அந்த பயங்கள் எல்லாம் அவர் போக்க ஆரம்பித்தார். போகிறது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் மனம் திருந்தி அவரோட தேவனோட சித்தத்தை நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையை தேவன் வந்து மொத்தமா மாத்திட்டாரு. எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா எனக்கு என்ன தேவைனாலும் நான் வீட்டில் கேட்கறதுக்கு முன்னாடி ஜபத்தில் கேட்டுருவேன். நான் எப்போ ஹாஸ்டலுக்கு போக ஆரம்பிச்சுன்னா, ஹாஸ்டலுக்கு போனதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் இதுதான். அதனால என்னோட விஷயத்தில் எதுவுமே எனக்கு தடைப்பட்டதே கிடையாது. என்னோட ஃபீஸ் காரியமாக இருக்கட்டும், என்னோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நான் வாங்குற புது விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, என்னோட காரியம் எதுவுமே எனக்கு என்ன பண்ணலாம் இது வரைக்கும் தடையாக நிற்கல. நான் இந்த போன செமஸ்டர், நான் லாஸ்ட் செமஸ்டர் என்னோட செக்குலரில் எழுதும்போது நான் இங்கே விபிஎஸ் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக விபிஎஸ்ல இருந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு மறுநாள் காலையில் போய் எக்ஸாம். ஒரு கொஸ்டின் கூட படிக்காம உள்ள போயிருக்கேன் நான் எக்ஸாம் ஆகிட்டு. எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கொஸ்டின் கூட நான் படிக்காம உள்ள போயிருக்கேன். ஆனா அது மொத்தமா சேர்த்தோம், அதுலயும் நான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல தான் வந்திருக்கிறேன். செக்குலர் 3 வருஷமா சேர்த்தோம், என்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இப்போ நான் புதுசா போய் அவங்களுக்கு ஈக்குவலா இல்லைன்ற மனப்பான்மையில இருந்த எனக்கு அவரோட ஊழியத்தை நான் உன்னை அழைச்சதை, என்னோட அழைப்பை எனக்கு கொடுத்து அந்த தரிசனத்தை எனக்கு தியானிக்க என்ன நினைச்சுன்னா எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து நம்மளால ஏன் முடியாது. தேவன் என்ன பண்ற, அவரோட ஞானத்தை எல்லாருக்கும் ஒரே விதமா தான் கொடுக்குறாரு. நம்மளோட அழைப்புக்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு வரங்கள் வந்து வித்தியாசம். என்னோட வரங்கள் பிரசங்கிக்கிறதுனா அடுத்தவங்களுக்கு வேற வரங்கள் இருக்கும். அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளே தாழ்த்தக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்த வரத்தை நம்ம எப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவங்கள விட நம்ம என்ன பண்ணோம்னா தேவன் வந்து லிஃப்ட் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ என்னோட வரத்தை நான் என்ன பண்ணேன்னா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எப்போ அந்த வாஞ்சிக்குள்ள நான் வந்தனோ அப்போ என் தேவன் என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக என்னை வந்து என்ன பண்ணாரு, படிக்க வச்சாரு. எல்லாருமே எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ பாஸ் பண்ணுறது கஷ்டம், ஃபர்ஸ்டே இதான் சொன்னாங்க, நீ பாஸ் பண்ணுறது கஷ்டம், இந்த மாதிரி லாங்குவேஜில் நீ எழுதுனா நீ உங்களுக்கு பாஸ் பண்ண மாட்டேன், இப்படிதான் எல்லாருமே சொன்னாங்க. என்னதான் பைபிள் நாலேஜ் இருந்தாலும் நம்மளுக்கு அநேக புக்கு படிச்சு அதை தான் அவங்களுக்கு வந்து எழுதணும். இந்த மாதிரி சொன்னாங்க மத்தியில தான் நான் எழுதினேன். என் கிளாஸ் நான் என்ன நினைச்சேன்னா நான் பாஸ் ஆகிடுவேன்னு தான் நினைச்சேன். நான் அதை நினைச்சு மட்டும் தான் எழுதினேன். பாஸ் ஆனால் போதும், அவங்க ஈக்குவலுக்கு நம்ம போக முடியாது, நம்ம பாஸ் ஆனால் போதும் அசிங்கப்படாமல் இருப்போம்னு நினைச்சேன். அவங்க ஈக்குவல்லேயே என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணாங்கன்னா பாஸ் பண்ண வச்சாரு. அதே வந்து பெரிய திருப்பலாம். அப்போ நம்ம என்னைக்கு நம்மளுடைய மனம் திரும்பி அவரோட சித்தத்தை ஏற்றுக்கொள்றோமோ அன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு புதிய வாழ்க்கையும் மேன்மையான வாழ்க்கை கிடைக்குது. நார்மலான வாழ்க்கை கிடைக்கல, நாம எதிர்பார்த்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா தேவன் நம்மளை வச்சு திட்டம் பண்ணியிருக்க அந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். அது என்ன, தேவனோட வாக்கு என்னைக்குமே போய்க்காது. சரிங்களா? இப்போ அதுல இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, எப்படி அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தனோ அதே போல நாமளும் நம்ம மனம் திரும்பி தேவன்கிட்ட வரும் பொழுது, ஏன்னா அந்த திரும்புறதுன்றதெல்லாம் செயல். அப்போ உங்களோட கிரியையில தான் உன் ஆத்மா மரணத்துக்கு போகணுமா, உங்க ஆத்மா மோட்சத்துக்கு போகணுமான்றது அடங்கியிருக்கு. இப்போ இந்த ஆத்மா வந்து ஜீவனும் மரணமும் நம்மளோட கிரியைகள்ல தான் இருக்கு. எடுத்துக்கொள் வாசிக்கலாம். உபாகமும் 30ஆம் அதிகாரம் 19 to 20. உபாகமும் 30, 19, 20. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன்மேல் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் உங்கள் மேல் சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்நிதியும் பிழைக்கும் படிக்கும் நீ உன் ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் 20 வரைக்கும் தான் கொடுப்பான் என்று அவருக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் சத்தியத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. இப்ப இந்த முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா பார்த்தோம்னா, நம்ம ஆத்மா ஜீவனும் மரணமும் வந்து அந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கடவுள் பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் என்னத்தை வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா மரணத்தையும் ஜீவனையும் வச்சுட்டாரு. நம்மள தேவனை அழைக்கும் பொழுதும் சரி, நம்மளை அழைக்காம நம்ம அந்த இடத்துல இருக்கும்போதும், நம்ம உலகத்துல இருக்கும்போதும் சரி, தேவன் வந்து நம்மள என்ன வைக்கிறார், நம்மளுக்கு முன்பாக எல்லா மனுஷனுக்கு முன்பாக 2 பாதை இருக்கு. ஒன்னு ஜீவனின் பாதை, ஒன்னு மரணத்தின் பாதை, ஒன்னு சாபத்தின் பாதை, ஒன்னு ஆசீர்வாதத்தின் பாதை. ஆனா அந்த சாய்ஸ் யாரு மேக் பண்ணணும்னா நாம தான் மேக் பண்ணணும். நாம வந்து
எதை தேர்ந்தெடுக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய எதிர்காலம். ஏன்னா நம்மளோட ஆத்மா எந்த நிலையில இருக்கோ அந்த நிலையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்ம ஆத்மாவை நம்ம எந்த ஸ்தானத்துல வச்சு நாம பாக்குறோமோ அந்த ஸ்தானத்துல நம்மள மத்தவங்க பார்ப்பாங்க. இப்ப என் ஆத்மாவை நான் வந்து பிச்சைக்கார மாதிரி பார்த்தேன்னா என்கிட்ட காசு இருக்காது, என்ன பாக்குறவன் இவன் பார்த்தவன் என்கிட்ட காசு கேட்பான், அப்படிதான் என்ன பார்ப்பான். இப்ப என் ஆத்மாவை நான் வந்து நான் ராஜாவோட பிள்ளை, நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன் அதெல்லாம் எனக்கு கிடைக்கும், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் என்ன வேணா ஆசைப்படுறேன் அவர் எனக்கு கொடுப்பாரு, அது நியாயமானதா இருந்தால் அவர் எனக்கு கொடுப்பாருன்ற அந்த ஸ்தானத்தில் நம்ம ஆத்மாவை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நீ தேர்ந்தெடுக்கிற பாதையும் நீ செய்யற கிரியையும் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மக்களுக்கு முன்னாடி அவர் ரெண்டுத்தையும் வச்சுட்டு அதுல கீழே என்ன சொல்றாரா, நீ ஜீவனை தேர்ந்தெடுத்து நீ ஜீவனை தேர்ந்தெடுத்து நான் உனக்கு என்ன கொடுப்பேன், உன் பிதாக்களின் ஆசிர்வாதம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமோட ஆசீர்வாதம் என்னது? இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமோட ஆசீர்வாதம் ஏன்னா உன் சந்ததியில் என்ன பண்ணுவேன், நான் இந்த பூமிக்கு ஒரு மீட்பை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வந்து நார்மலா நம்மள மாதிரி கிறிஸ்டின்லாம் கிடையாது, சிலை செய்யற குடும்பத்தை சேர்ந்தவர் அவரு. ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு, விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்தவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ஆபிரகாம். ஏன்னா அவர் நல்லவங்களை மட்டும் அழைக்கிறது இல்லை, ஏன்னா தகுதி உள்ளவர்களை அழைப்பதை பார்க்கிலும் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தும்படியா அழைக்கிறவர் தான் தேவன். ஆமென். நம்ம எப்ப தகுதி இல்லைன்னு நினைக்கிறோமோ நம்மளை தகுதிப்படுத்தும்படியா அழைப்பாரு. ஏன்னா தகுதியா இருக்கிறவன் அவர் அழைச்சு ஒண்ணும் பண்ண போறதுன்னா பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவர் நம்மளை வந்து தகுதி இல்லாத, நம்ம எப்போ யார் ஒருத்தர் நான் எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அப்பதான் நம்மள என்ன பண்ணுவாருன்னா கூப்பிட்டு நீ வா நான் வந்து உன்னை தகுதிப்படுத்துறேன். ஏன்னா அவருக்கு ஒரு சேலஞ்ச் அப்பதான் இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டா பண்ணிட்டு நான் தகுதியாக நினைச்சா நீ கீழே தான் விழுந்து நரகத்துக்கு தான் போகணும். அப்ப நம்ம என்னைக்கு தகுதியில்ன்ற மனப்பான்மையிலேயே நம்ம இருக்கிறோமோ அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா எடுத்து எப்படி ஒரு குயவன் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து வரைகிறாரு அப்படின்னா பக்கத்துல வந்து இப்போ நார்மலா ஒரு மனுஷன் நிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், நீங்க எது பண்ணாதான் பண்ணுவான், இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கான் நல்லா இருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரியான குறை சொல்லி இருப்பான். இதே அந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் வந்து நல்லா வரைகிறவர், அவர் பக்கத்துல நிக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இவன் வரைகிற பதில் தம்பி இந்த இடத்துல இந்த மாதிரி மாத்தின்னு அவரே ஒரு பென்சில் எடுத்து என்ன பண்ணுவாரு வரைவாரு. அதுதான் மத்தவங்க பார்க்கறதுக்கும் தேவன் பார்க்கறதுக்கும் வித்தியாசம். ஏன்னா உன்னை படைத்தவருக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை எப்படி வணையணும்னு. நீ எந்த மாதிரி உடைந்து போனாலும் பரவாயில்ல, நீ எந்த மாதிரியான உன்னை பார்க்கிறவங்க உன்னை வந்து இப்ப நம்ம வந்து எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பொறுத்து தான் நம்மள வந்து இடைப்படுவாங்க. இப்ப நாம வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை மட்டம் தட்டுற மாதிரியே இருந்தாலும் நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஆத்மாவை குறித்த சிந்தை நம்மளுக்கு இருக்கும்பொழுது தேவன் என்ன பண்ணுவாங்க, நம்மள ஏற்ற வேலையில நீ இப்படி இருக்க வேண்டியவன், நீ உனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல நீ கொஞ்சம் மாத்தணும், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மாத்தணும், அப்ப நீ இந்த மாதிரி வந்துரு. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு பியூட்டிஃபுல் போட்டோவா மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பாக்குறவங்க எல்லாம் புகழ ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் அவங்களை பத்தி தப்பா பேசினாங்க, யாரெல்லாம் அவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சாங்களோ அவங்க எல்லாரோட கண்கள் வேக்கத்தக்கதான் அந்த ஓவியத்தை என்ன பண்ணுவாங்க, பல லட்சம் காசு கொடுத்து கூட அந்த ஓவியத்தை வாங்கிட்டு போவாங்க. அப்போ அந்த ஓவியத்துக்கே அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவன் நம்மளை படைத்திருக்கிறாரு. நாம என்ன பண்ணுவோம், ஒன்னொன்னதே பண்ணிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் கேட்போம், நான் இந்த மாதிரி பண்ண போறேன், இது நல்லா வருமா வராதா. நீ மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒண்ணுமே நடக்காது. அவன் உங்ககிட்ட இருக்க குறையதான் சொல்லுவான். ஏன்னா அவனை பத்தின அவனோட எண்ணம் என்னன்னா நீ அவனை விட மேல போயிடக்கூடாது. நீ எந்த மனுஷங்கிட்ட போய் கேட்டாலும் சரி அந்த மனுஷன் என்ன சொல்லுவான், உனக்கு தேவையான ஆலோசனை எல்லாத்தையும் கொடுப்பான். நீ இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு, இது இப்படி மாறிடும் அப்படி மாறிடும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல மட்டும் நீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, இந்த இடத்துல நீ ரொம்ப பண்ணினா உன்னை வந்து இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவான். அது ஏன் சொல்றான்னா அவனை விட நீ மேல போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லுவான். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் உள்ள அந்த ஒரு எண்ணம் வந்து எந்த மனுஷனுக்கும் மாறாது. என்னதான் ரொம்ப நல்லவங்களா இருந்தா கூட அவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டோம், அவங்க கிட்ட நம்ம இது பண்றோம்னா அவங்க வந்து அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களை விட்டு நீ மேல போனன்னு நினைக்க மாட்டாங்க இந்த மனுஷன். அப்ப தேவன் கிட்ட உன்னை படிச்சவர்கிட்ட மட்டும் தான் நீ ஆலோசனை கேட்கணும். அப்பா நான் இது செய்ய போறேன், இதுல எனக்கு வெற்றி வருமா, அப்பா நான் இந்த விஷயத்த பண்ண போறேன் எனக்கு வெற்றி வருமா, இந்த இடத்துல நான் விதையை போட போறேன் எனக்கு இந்த விளைச்சல் வருமா. நீ எப்போ படைத்தவரை கேட்க ஆரம்பிக்கிறியோ அப்போ படைப்பான உனக்கு தேவையானது எல்லாத்தையும் அவரே செஞ்சு கொடுத்துருவாரு. ஏன்னா உன்னை அவர் படைச்சவருக்கு உனக்காக என்னென்ன படைக்கணும்ன்றது தெரியும். ஏன்னா ஆதாமேவாளை படைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் எதை படைச்சார்னு நினைக்கிறீங்க, 6 நாளா ஆதாமேவாளுக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஆதாமேவாளை படைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன தேவை, இவன் இந்த வயசுல வருவான் இதை ஆசைப்படுவான், இவன் இந்த வயசுல வருவான் இவன் இதை ஆசைப்படுவான். இப்ப தேவன் வந்து இப்ப உனக்கு ஒரு BMW கார் வேணும்னு தரணும்னு ஒரு சித்தம் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாம வளர வளர என்ன பண்றோம்னா ஆசைப்பட்டு நம்ம வாழ்ந்துக்கினே இருக்கோம். இப்ப நீ BMW பார்க்காம அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, கார் ஓட்டிட்டு போறாங்க. உனக்கு வந்து வச்சிருக்காரு, நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, இன்னும் இங்க வந்துச்சுன்னா நீ BMW வாங்கிடுவேன். தேவன் உனக்குன்னு அந்த அதனால காலத்துல குறித்ததை நேர்த்தியாக செய்வாருன்னு சொல்லிட்டு
இவரு ஆபகுக்கு வந்து அவர் புத்தகத்துல எழுதியிருக்காரு. ஆபகுக்கு என்ன எழுதுறான்னா, அது நான் வந்து அவர் வந்து நம்மளுக்குன்னு வச்சிருக்க திட்டமும் நம்மளுக்குன்னு வச்சிருக்க திட்டமும் அதன் காலத்துக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதன் காலத்துக்கு அது காத்திருக்கும் பொழுது நீ காத்திருக்கிறதுக்கு உனக்கு என்ன இல்லைன்னா பொறுமை இல்லை. தேவன் வச்சிருக்க திட்டம் நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்காது. ஏன்னா தேவனோட நேரம் வேற, நம்மளோட நேரம் வேற. அவர் எந்த காலத்துக்கு எந்த திட்டத்துக்கு எந்த நேரத்துல அதை செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த நேரத்துலதான் அவர் அதை செய்வாரு. அது வரைக்கும் நீ பொறுமையா காத்திருந்தீங்கன்னா உனக்கு சுகம் கிடைக்கும். ஏன்னா நம்ம குஷ்டரோகம் பிடிச்ச அந்த குஷ்டரோகம் பிடிச்சி நீ வந்து 7 தடவை என்ன பண்ண பிள்ளையான் குளத்தை புலி அப்படின்னு சொல்லிட்டு எலியா சொல்றாரு யோர்தான் நதியில வந்து நீ என்ன பண்ண புலி அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இவரு முதல்ல 6 தடவை முழுகும் போது என்ன நடக்குதுன்னா சுகம் கிடைக்கல. 6 தடவை உள்ள போயிட்டு வரும்போது அவரோட விசுவாசம் எந்த நிலையில இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தடவை உள்ள போயிட்டு வராரு. என் ஊர்ல ஃபர்ஸ்ட் தடவை அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அவரு, என் ஊர்ல இல்லாத நதி இல்லையா, நான் இங்க வந்து குளிக்கணும், என் ஊர்ல அந்த மாதிரி நதிகள் இருக்கு, நான் அதிலேயே குளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்த அந்த மனப்பான்மை 6 தடவை ஏதோ அவங்க வேலைக்காரர் சொல்றான், குளிக்க தானே சொல்றாரு, உனக்கு வேற என்ன பண்ண சொன்னாரா? எனவே அவர் வந்து இன்னும் பெருசாலாம் பண்ண சொல்ல மாட்டாரு, சிம்பிளா சொல்லுவாரு. நீ பெருசாலாம் எனக்கு எதுவும் பண்ண தேவைப்பா, நீ வந்து எனக்கு கொஞ்ச நேரம் துதிப்பா, நீ வந்து எனக்கு கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துப்பா, நீ வந்து எனக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, எனக்கு நன்றி சொல்லுப்பா, நான் உனக்கு இவ்வளவு பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நீ கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுப்பா, உனக்காக நான் இவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன பண்ணியிருக்கேன், ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருக்கேன், எனக்காக நீ என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் வந்து நன்றி சொல்லு. தேவன் வந்து பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாரு. ஏன்னா நாம வந்து இப்போ எல்லாரும் அப்பா அம்மாலாம் இருக்கீங்க, இப்போ அப்பா அம்மா இருக்க நீங்க வந்து உங்க பிள்ளைங்க கிட்ட ஒரு தடவை நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு எதனா தேவையானது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சிருவோம். செஞ்சு முடிச்சுட்டு இது எனக்கு பிடிச்சி, இப்போ நான் வந்து ஒரு புது சைக்கிள் வாங்கிட்டு போய் ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த புது சைக்கிள் வாங்கிட்டு போய் கொடுக்கும் பொழுது நம்ம எதை ரொம்ப ரொம்ப உண்மையா கவனிப்போம் பெற்றவங்க. இந்த சைக்கிள் அவன் எப்படி ஓட்டுறான்றதெல்லாம் கவனிக்க மாட்டோம், இந்த சைக்கிள் அவன் யூஸ் பண்றான்றதெல்லாம் கவனிக்க மாட்டோம், அவன் முகம் எந்த மாதிரி இருக்கு நான் கொடுக்கும் பொழுது, அந்த முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கும் பொழுதே பெற்றவங்களோட மனசுனாயிடும், பூரிப்பாயிடும். அப்ப பிதா வந்து தகப்பன் வந்து இயேசுப்பா என்ன பண்றாருன்னா, உன்னை அழைச்சிட்டு மட்டும் உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு நீ அங்க வந்து நின்னோட அவர் முகம் பூரிப்பாகும்போது நீ கீழே விழுந்துற, ஐயோ பையன் விழுந்துட்டானே, புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கான்ப்பா, பையன் அப்பெல்லாம் கத்துக்கிறான், ஓட்டுறவன் கீழே விழுந்துட்டான், ஓடி போய் அப்பா தூக்குவாரு. அவர் ஓடி வந்து தூக்குறதுக்கு இவன் அழுவணும், முதல்ல கத்தி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா கீழே விழுந்து அவர் பார்க்கணும். நீ அவரை விட்டு நீ தூரமா போயிட்டீங்கன்னா அவர் எப்படி பார்ப்பாரு, நீ அவரை விட்டு ஒரு கொஞ்சம் கீழே விழுந்தியா திரும்பி மன்னிப்பு கேட்டு மேல வந்துடணும், திரும்பி கொஞ்சம் பின்னாடி விழுந்துட்டியா இன்னும் கொஞ்சம் தூரத்துல நீ திரும்பி வந்துடணும், நீ திரும்பியே வராம கண்ணுக்கு மறைவா போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி அதுக்கப்புறம் தான் ஒரு தடவை சொல்லுவாரு, 2 தடவை சொல்லுவாரு, 3 தடவை சொல்லுவாரு, லாஸ்ட் என்ன பண்ணுவாரு, அந்த பாவத்திலே என்ன பண்றாரு, விட்டுருவாரு அவரும். அப்ப நீ தேவனிட நீ எந்த அளவுக்கு திரும்பணும் மனம் திரும்பணும் அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு தான் தேவன் உன்னையும் திருப்பி கொண்டு வருவார். ஒரு தடவை மீறுதல் அடையும் போது, ஏன்னா நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு வேதம் சொல்லுது. அதனால விழாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இந்த மண்ணுல மனுஷனா பார்த்தாங்க யாருமே நீதிமான் இல்லைன்னு ஏசப்பாவே சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது யாருமே நீதிமான் கிடையாது. இப்போ நம்ம யாருமே நீதிமானா இல்லாதப்போ நாம எப்படி தேவனோட ஸ்டாண்டர்டுக்கு நாம போய் நிக்க முடியும், கடவுளோட தகுதிக்கு நம்மளால நிக்க முடியாது. ஏன்னா அதனாலதான் நியாயப்பிரமாணத்துல ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியலன்னா பரலோகத்துக்கு போக முடியல. பரலோகத்துக்கு ஏன் அவங்களால போக முடியலன்னா அவங்களால எல்லா சட்டத்தையும் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. நியாயப்பிரமாணத்துல இருக்க மொத்த சட்டம் கிட்டத்தட்ட 600 சட்டம் இருக்கு. 600 சட்டத்தை என்ன பண்ண முடியல, அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அதுல வந்து வீக்கா இருக்காங்க. ஏன்னா 1 ஃபாலோ பண்றாங்க, 2 ஃபாலோ பண்றாங்கன்னு என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. அதனால யாருமே ரசிக்கப்பட முடியல. அப்போ அந்த ஒரு பெரிய பணக்காரன் கூட போயிட்டு வந்து என்ன கேட்கறான், நான் இதெல்லாம் என் குழந்தை பருவத்துல இருந்து கடைப்பிடிச்சிட்டு வரேன், நான் எப்படி பரலோகத்துக்கு அவனுக்கு அப்ப இந்த எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிருந்தா அவனுக்கு ஏன் அந்த கேள்வி வருது, நான் பரலோகத்துக்கு போவானான்றது. அப்போ ஏதோ ஒன்று கடைப்பிடிக்கலன்றது அவனுக்கு தெரியும். அப்ப ஏசுப்பா சொல்றாரு, நீ உனக்கு இருக்கிறதெல்லாம் விட்டு ஏழை கூடு, அப்போ நீ பரலோகத்துக்கு போயிடுவேன்றது. அது பண்ண அவனுக்கு என்ன பண்ணலாம் மனசு இல்லை. அப்போ எல்லா சட்டத்தையும் கடைப்பிடிச்சதான் அவன் நியாயப்பிரமாணம் தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். அப்படி இருந்த உனக்கு பிதா பார்த்தாரு, இப்படி இருந்தா ஒருத்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, நான் படிச்ச ஒரு ஆத்மா கூட என்கிட்ட வராது, எல்லாம் நரகத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரன் அனுப்புறாரு. கிருபை, அதுதான் வந்து கிருபையா கடவுள் வரா. இப்போ குமாரன் வந்ததுனால தான் உனக்கு ஒரு சாய்ஸ் கிடைச்சிருக்கு. உன் ஆத்மா இல்லைன்னா நீ பாவம் செஞ்ச நாளிலே செத்துச்சுன்னா அது செத்த நிலைமையில தான் இருக்கும். அந்த செத்த நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் குமாரனாகிய உனக்கு ஒரு சாய்ஸ் வந்து அவனுக்கு கொடுக்குறாரு. இப்போ நீ என்ன பண்ணலாம், அந்த குமாரனை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடலாம், மேல வந்துடலாம். இப்போ அந்த குமாரனை கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த குமாரன் பூமிக்கு வந்து மனுஷனா வந்துட்டாரு, நம்ம பண்ண பாவத்து எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்றாரு, சுமந்து தீர்க்கிறாரு. இப்படி தீர்க்கும் பொழுது அப்போ அவரை நீ நம்புற, இப்ப எனக்காக ஏசப்பா வந்தாருப்பா, அவர் ஏதோ காலத்துல வந்திருக்கிறாரு,
2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, வந்துட்டு அவர் மறிச்சாரு, அவர் உயிரோட எழுந்துட்டாரு. அப்போ வந்தவரும் எனக்காக தான் வந்தாரு. நான் நாளைக்கு செய்ய போற பாவத்துக்கும் அவர் எனக்காக தான் வந்தாரு. நான் இன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கும் அவர் எனக்காக தான் வந்தாரு. அவர் நேற்று செஞ்ச பாவத்துக்கும் அவர் எனக்காக தான் வந்தாரு. அந்த மனப்பான்மை உனக்குள்ள இருக்கணும். நான் நாளைக்கு எதனா மீறுதலுக்கு உட்படுறேன் அப்படின்னா அப்பயே எனக்கு அடுத்த செகண்ட் என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல, என் தேவன் எனக்கு மன்னிக்கிறேன், அவர் இறக்கம் உள்ளவர், அவன் மன்னிப்பு கேட்பான். அப்ப நீ தப்பு பண்ணிக்கிட்டே திரும்ப மன்னிப்பு கேட்டுனாலும் அப்பா பிதா என்ன பண்ண மாட்டாரு, உன்னை மன்னிக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு பிதா வந்து பார்க்கும்பொழுது அந்த தோட்டத்துல இருக்க மரங்களை என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்ன எதுக்கு இடத்த அடைச்சுன்னு கனி கொடுக்காம, ஒரு தடவை நீ என்ன பண்ற, எரு போடுறாரு, வெட்டுறாரு, எல்லாத்தையும் மருந்து போடுறாரு, மருந்தெல்லாம் போட்டு இது கனி கொடுக்கும்னு காத்திருக்கிறாரு. நீ ஒரு தடவை கீழே வந்துட்டு மன்னிப்பு கேட்டு ரிட்டர்ன் வரும்போதும் அவர் என்ன பண்ணுவாருன்னா உனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுவாரு, உன்னை மன்னிப்பாரு, கொள்ளுவாரு, உனக்கு திரும்பி கொண்டு வந்து உன் ஸ்தானத்துல வைப்பாரு. ஆனா நீ கனி கொடுக்கிறியான்னு பார்த்துட்டு இருப்பாரு. நீ கனி கொடுக்கல, நீ வந்து ஸ்தானத்துல நின்றுட்டு நீயும் சும்மா தான் இருக்கிற அப்படின்னா, நீ கனி கொடுக்கல அப்படின்னா தேவன் என்ன பண்ண மாட்டாரு, திரும்பியும் அப்படிதான் நான் சொல்றேன், நீ இதை வெட்டி போட்டு எதுக்கு இடத்த அடைச்சிருக்கு, இந்த இடத்துல நான் வேற மரத்தை எடுத்து வந்து வச்சேன்னா அது என்ன பண்ண, எனக்கு நிறைய கனி கொடுக்கும், அது எனக்கு லாபமா இருக்கும், இது இடத்த எதுக்கு அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்பதான் ஏசுவா சொல்றாரு, இன்னும் ஒரு தடவை வாய்ப்பு, ஒரு தடவை பார்க்கலாம், இன்னொரு தடவை விழுந்துட்டு மேல வந்து நிக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்பி உள்ளானா பார்க்கலாம், திரும்பி விழ மாட்டான், இந்த தடவை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்றேன், மருந்து போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்றேன், அதை வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரன் வந்து பேசுறாரு. அதுக்காக தான் குமாரன், எதுக்காக குமாரன் வந்தாருன்னா, உன்னால எந்த சட்டத்தையும் கடைபிடிச்சு உன்னால நீதிமான் ஆக முடியாது, விசுவாசத்தினாலதான் நம்மளால இப்ப நீதிமான் ஆக முடியும். ஏன்னா நியாய பிரமாணத்தினால நீதிமான் ஆக முடியாது அப்படின்றதுனால தான் பிதாவே வந்து என்ன பண்றாங்க, குமாரனை பூமிக்கு அனுப்புறாரு. இப்ப குமாரன் பூமிக்கு வந்தது மட்டும் இல்லாம குமாரன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாராச்சும் என்ன பண்றாங்க, என் குமாரனை விசுவாசிச்சு என்னை ஏத்துக்கிட்டு அவன் குமாரனை நம்பி குமாரன் சொல்வதை கேட்பான் அப்படின்னு சொன்னா என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறாங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு, அப்போ நீ ஏசப்பாவை நம்பும் பொழுது பிதாவை ஆட்டோமேட்டிக்கா நம்புற. ஏசப்பா வந்து என்ன பண்ண, உங்களுக்கு 600 சட்டத்தெல்லாம் கொடுக்கல, 2 சட்டம் தான் கொடுத்தாரு. உன் முழு மனதோட உன் முழு ஆவியோட என்ன அன்பு செய்யி, 2வது உன்னை நேசிக்கிற மாதிரி பிறனை நேசி. உன்னை 600 சட்டத்தை நான் கடைபிடிக்க சொல்லலப்பா, உனக்கு 600 சட்டத்தையும் நான் கடைபிடிச்சிட்டேன். நான் கடைபிடிச்சு உன்னோட பாவத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன், மறிச்சிட்டேன். ஏன்னா அவர் எந்த பாவமும் செய்யலன்னா என்ன அர்த்தம், அவர் எல்லா சட்டத்தையும் கடைபிடிச்சிட்டாரு, எந்த பாவமும் செய்யல. உன்னோட பாவத்துக்காக நான் மறிச்சிட்டேன், உனக்காக நான் எல்லா சட்டத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். எனக்காக நீ 2 சட்டத்தை ஃபாலோ பண்ண புதிய ஏற்பாடுல 2 சட்டத்தை தான் கொடுத்தாரு. இப்ப அந்த 2 சட்டத்தை ஃபாலோ பண்ணி இப்ப நாம் தேவனிடத்துல அன்பு கூறுறோம் எந்த அளவுக்கு, ஏன்னா இது 2க்குள்ளேயே நியாயப்பிரமாண 600 சட்டங்களை என்ன பண்ணிருந்தேன் அடங்கியிருக்கு. அப்போ நீ வந்து தேவனை வந்து அன்பு செலுத்த ஆரம்பிக்கணும். தேவனை அன்பு செலுத்துறதுன்னா, நான் தேவனுக்கு நான் இந்த ஊழியம் கொடுத்துருக்காங்கப்பா, நான் அந்த ஊழியம் செய்யறேன், அதுக்கு பேர் அன்பு செலுத்துறது இல்ல. எப்போ நாளைக்கு வரும் நான் அங்க போய் உனக்கு யாருக்கு முன்னாடி நம்ம பாடுறோம், யாருக்கு முன்னாடி பேசுறோன்றது முக்கியமே கிடையாது. யாருக்கு முன்னாடி நம்ம ஊழியம் செய்யறோம், யாருக்கு முன்பாக நம்ம என்ன பண்றோம், தசமாக கொடுக்குறோம், காணிக்க கொடுக்குறோன்றது முக்கியமே கிடையாது. ஏன்னா அந்தரங்கத்தில் காண்கிறவர் பகிரங்கமாய் பதில் அளிப்பார்னு வேதம் சொல்லுது. அப்போ நீ எப்போ அந்தரங்கத்துல தேவன் கூட உண்மையா இருக்க ஆரம்பிக்கிறோம், அப்போ பகிரங்கமா உனக்கான ஆசீர்வாதம் உனக்கு வண்டி சேரும். இப்போ நீ மத்தவங்க பாக்குற மாதிரி நான் எதனா ஒரு காரியம் செய்யறேன், மத்தவங்க பாக்குற மாதிரி நான் எதனா ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா அதுக்கான பலன் நீ அங்கேயே பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. ஏன்னா உன் மனசுல என்ன நினைக்கிற, இவங்களாம் பாக்குறாங்கன்னு நினைக்கிற, கடவுள் என்ன பண்றாரு, பார்க்காதவங்களோட அந்த இடத்துல உன்னை பார்க்க வைப்பாரு, அவன் கொடுக்குறான் நீ பாரு அப்படின்னு பார்க்க வச்சிடாரு. உன்னோட பலன் முடிஞ்சு போச்சு. நீ எவ்வளவு கொடுத்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, அந்த மற்றவங்க பார்க்கறவன் நினைச்சு நீ பண்றது அங்க எல்லாரையும் பார்க்க வச்சு உன்னோட இது வந்து கடனை வந்து அவர் முடிச்சிடுவாரு. நீ எப்போ யாரும் பார்க்காம என் தேவனுக்கும் எனக்கும் உள்ளது, என் தேவனை நான் ஆராதிக்க போறேன், என் தேவனை நான் பாட போறேன், என் தேவனை நான் புகழ போறேன், என் ராஜாவை என்ன பண்ணணும், இன்பப்படுத்தணும், அவர் மகிமைப்படுத்தணும். ஏன்னா ராஜாவை புகழ்ற எல்லாருக்குமே என்ன பண்றாங்க, பூமியில இருக்க ராஜாக்களே அவரோட புகழ்ற புலவர்கள் என்ன பண்ணாங்க, வாரி கொடுத்தாங்களாம். அப்போ வாரி கொடுக்கும், அப்போ என் தேவன் எப்படி கொடுப்பாரு, இப்போ கூரிய பிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழமொழியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுனா நம்மளால சுகந்தரிக்க முடியும். ஏன்னா ராஜாவோட பிள்ளைங்க நம்ம வந்து எப்போ தேவன் நம்ம முழுசா ஏற்றுக்கிட்டு ஏசுப்பா மேலே எப்போ நம்ம வாஞ்சி அதிகரிக்கிறோமோ, இப்போ நம்ம ஜபிக்கிற விதத்திலேயே நம்மளோட எந்த அளவுக்கு தூரமா கடவுளை விட்டு நம்ம இருப்போன்றது தெரிஞ்சிடும். எப்பவுமே அப்பா கிட்ட எதனா வாங்கணும்னா ஐஸ் வைக்கணும். என்ன பண்ணணும், எல்லா சின்ன பசங்களுக்கும் தெரியும் அது. அப்பா கிட்ட, ஏன்னா அம்மா கிட்ட வாங்குறத விட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் அழுதா கொடுத்துருவாங்க. அப்பா கிட்ட வந்து அழுதோன்னு எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அப்போ அப்பாவுக்கு என்ன பண்ணணும், அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். என்ன பண்ணணும், ரகசியம் சொல்லித்தரேன். ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா, அப்பா கிட்ட இருந்து நீ ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்சதெல்லாம் என்ன பண்ணணும், செய்யணும். உங்க அப்பா இப்போ படிக்கிற பசங்க இருக்குன்னா அவங்க அப்பா என்ன படிக்கும், பண்ணு ஒழுங்கா இருக்கணும். பையன் என்ன பண்ணணும், அவன் போனா அவன் வேலையை மட்டும் தான் அவன் பார்க்கணும், எந்த விஷயம் அவன் தேவையில்லாதான் அவன் தலையிடக்கூடாது. அவனை இவ்வளவு காசு கட்டி நான் படிக்க வைக்கிறேன், அவன் படிச்சு பாஸ் பண்ணா போதும், இந்த மாதிரி ஒரு நினைப்புல தான் வேலை பண்ணுவோம், பசங்களை அனுப்புவோம். அதெல்லாம் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் நல்ல மார்க்கு, அது எல்லாமே கரெக்டா இருக்கு, அவன் கேரக்டரும் கரெக்டா இருக்குன்னா அதுக்கப்புறம் இவன் போய் கேட்கறான், அப்பா இந்த மாதிரி நான் இங்க ஃப்ரெண்டும் கூட வெளியே போறேன், அவங்க அப்பா அனுப்பாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அனுப்புவாரு. ஏன்னா என் பையனை பத்தி எனக்கு தெரியும், யார் என்ன சொல்ல போறான்னு அவங்க அப்பா அனுப்புவாரு. அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்ன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
தேவனோட இருதயத்தை அறிந்தால் மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தகப்பனோட இருதயத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்வது அப்படின்றது தான் அடுத்த இதுல சொல்றாரு. தேவனோட சித்தம் என்னன்னா, அடுத்த பாயிண்ட் 29 32 அதே அதிகாரத்துல. அது என்ன படிக்க வேணாம், நான் அப்படியே சொல்லிக்கிறேன், டைம் இல்லை. அது என்ன சொல்றேன்னா, உன் ஆத்மாவை குறித்த தேவ சித்தம். உன் ஆத்மா குறித்து தேவனுக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு. நீ என்னதான் அந்த 2 சாய்ஸ் உனக்கு முன்பாக வச்சாலும், மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வச்சாலும், நீ எதை தேர்ந்தெடுக்கணும்னு அப்பா ஆசைப்படுவாரு. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா, பையனை கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு, காசு கட்டி படிக்க வைக்கிறாரு. பையனுக்கு இப்போ 2 சாய்ஸ் இருக்கு. படிக்கலாம், ஊர் சுத்தலாம், பசங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். ரெண்டுமே அவனால பண்ண முடியும். ஆனா அப்பா என்ன ஆசைப்பட்டிருப்பாரு, நான் படிக்க வைக்கிறப்பா, நான் இவன் ஒரு கலெக்டரா ஆவான், வீட்டை பார்த்துப்பான், நான் இவன் படிக்க வைக்கிறப்பா, இவன் டாக்டர் ஆவான், இவன் குடும்பத்தை பார்த்துப்பான். அந்த ஆசையில அப்பா படிக்க வைப்பாரு. அப்போ உன்னை படைத்த கடவுள், உன்னை உருவாக்கின கடவுளுக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு. உன்னோட ஆத்மா எப்படி இருக்கணும்ன்ற அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த அதிகாரத்திலே அவர் சொல்றாரு, ரோமர் 6:23 தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் செத்து போவதும் அவர் என்ன பண்றது, பிரியம் இல்லை. அதாவது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நம்ம எப்போ மனம் திரும்பி தேவன்கிட்ட வருமோ அப்போ இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. அதுவும் இல்லாம அந்த அதிகாரத்துல லாஸ்ட் 32 யாராவது ஒருத்தர் வாசிங்க. எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அவர் என்னதான் உனக்கு பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு முதல்ல அந்த பேசேஜ் ஆரம்பிக்கிறாரு. அந்த பேசேஜ் எப்படி ஆரம்பிக்கிறாரு, நீ பாவம் செஞ்சவன் ஆத்மா செத்துரும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா உனக்கு ஒரு வழி இருக்குப்பா, ஏன்னா உன் ஆத்மாவால புது வாழ்க்கை கூட உன்னால என்ன பண்ண முடியும், உன் ஆத்மாவால புதிய வாழ்க்கையும் உன்னோட ஆத்மாவால பெற்றுக்கொள்ள முடியும். நீ பாவம் செஞ்சு மறிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உனக்கு ஒரு 300 வாய்ப்பையும் கடவுள் கொடுத்துருக்காரு. என்ன வாய்ப்புனா, உன் ஆத்மாவால புது வாழ்க்கை வாழ முடியும். ஆனா இது ரெண்டுத்தையும் நீ எப்படி பெற்றுக்கொள்வ, எதை பெற்றுக்கொள்வது, ஜீவனை பெற்றுக்கொள்றதா மரணத்தை பெற்றுக்கொள்றதான்றது யாரோட கையில இருக்குன்னா, நீ செய்யற கிரியையில இருக்கு. நீ எப்போ மனம் திரும்பணும்னு நினைச்சு என்கிட்ட திரும்பி வரையோ, அந்த செயலை நீ எப்போ செய்யறியோ அப்போ நீ என்ன பண்ணுவ, புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வேன். ஆனா நான் உனக்கு ஒரு சித்தம் வச்சிருக்கேன். என்ன சித்தம், ஒருவனும் மறிப்பது எனக்கு சித்தம் இல்ல. ஒருவனோட ஆத்மாவும் நரகத்துக்கு போகுது தேவனுக்கு பிரியமில்லாம, துன்மார்க்கனோ நீதிமானோ இல்ல உலகத்தை சேர்ந்தவங்களோ இல்ல கிறிஸ்தவங்களோ. ஏன்னா ஏசப்பா கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கிறிஸ்டியனுக்கு மட்டும் நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம். தேவன் பூமிக்கு வந்தது பாவைகளை ரசிக்க, நீதிமான்களை ரசிக்க. நீதிமான்களை ரசிக்க வந்திருந்தா அவர் ஊதரங்கிட்ட மட்டும் தான் இருந்திருப்பாரு. தேவன் யார் யார கூட தான் இருந்தாருன்னு நினைக்கிறீங்க, அவர் பரிசேயர் வீட்டுல இருந்தாரு. அவர் பையசங்கார வீட்டுல இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு, விவசாயம் செய்யற பொண்ணுக்கு என்ன பண்றாரு, போய் குணம் பார்த்துறாரு. அவர் யார் யார் கூட இருக்கலாம், குருடர் கூட இருக்கிறாரு, குஷ்டரோகம் இருக்கிறவங்க கூட எல்லாம் இருக்கிறாரு. அப்ப ஏசப்பா இவ்வளவு பேர் கூடவே இருக்கிறாரு. அவர் எங்க இல்ல, பணக்காரங்க வீட்டுல, ராஜாக்கள் வீட்டுல, அங்கெல்லாம் இருந்ததா வேதத்துல சொல்லவே இல்லை. அவர் ராஜாக்கள் வீட்டுல இருந்தாரு அப்படின்னு எந்த வேதமும் சொல்லல. அப்போ தேவன் யாரை ரசிக்க வந்தா, ஏழ்மைப்பட்டு ஏழ்மையில ஒடுக்கப்பட்டு இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றது, தூக்கி விடணும்னு தான் தேவனே வந்திருக்காரு. அப்போ நம்மளோட மனப்பான்மையும் எப்படி இருக்கணும்னா, எல்லாரையும் நேசிக்கும். அதுதான் தேவன் என்ன சொல்ற, என்ன நேசி அதே போல உன்னை நேசிக்கிற மாதிரி நீ மத்தவனையும் நேசி. இது 2 சட்டம் தான் உனக்கு. அது 2த்துக்குள்ளேயே நியாயப்பிரமாணம் எல்லாமே என்ன பண்ணுது, முடிவுக்குள்ள வந்துட்டு. அப்போ உன்னோட ஆத்மா குறித்த தேவனோட சித்தம் என்னன்னா, நீயும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதான் தேவனோட சித்தம். உனக்கு முன்பாக நான் 2 வழியும் வச்சுட்டேன். நீ என்ன பண்ணலாம், ஜீவ வழியை தேர்ந்தெடுத்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட, ஏன்னா நான் வழி இறுக்கமும் நெருக்கமும் தான் இருக்கும் ஜீவனோட வழி. அது எளிதாக இருக்காது. ஆனா நான் கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குமா, விஸ்தாலமா இருக்குமா. அப்போ நீ கேட்டுக்கு போகணும்னு நினைச்சு கெட்டு போகணும்னு நினைச்சுன்னா உன் வழிக்கு என்ன பண்ணலாம், நிறைய இருக்கு என்ஜாய்மெண்ட். ரோடு முழுக்க என்ஜாய்மெண்ட், லைட்டு கட்டிலாம் வச்சிருப்பாங்க. ஆனா நீ எப்போ தேவன்கிட்ட வரணும்னு நினைக்கிற, இருண்ட பூமியில எல்லாம் வறண்டு போயிருக்கும். அது நீ நடந்து போகணும். அங்க பயமா இருக்கும், முள்ளு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா என் கூட கடவுள் இருக்கிறான்ற நினைப்போட நீ நடந்து வந்தீங்கன்னா அந்த கொஞ்ச கால கஷ்டம் தான். இந்த மனுஷ வாழ்க்கை எப்போ முடியுதோ அப்போ அந்த இடத்துல கண்ணை திறக்கலாம். அந்த நம்பிக்கை உனக்கு அப்பதான் இருக்கும். எப்போ நீ குறுகின வாழ்க்கை, குறுகின வழியில இன்பத்தோட நடக்க கத்துக்கிறியோ அப்பதான் உனக்கு ஒரு நிச்சயம் வரும், நான் இந்த இடத்துல கண்ணை மூடணும், அந்த இடத்துல கண்ணை திறப்பேன். ஆமென். இந்த இடத்துல நான் எப்போ கண்ணை மூடணும், அப்ப நான் அந்த இடத்துல கண்ணை திறப்பேன்ற நம்பிக்கை எப்போ வரும், நம்மளுக்கு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வழியில நம்ம எப்போ இன்பத்தோட நடக்க கத்தணும். துன்பத்திலும் இன்பமா இருக்கணும். ஏன்னா எல்லா நேரத்திலும் மனநம்பியமா இருந்த கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தன் பாடி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், எல்லா நேரத்திலும் மனநம்பியமா இருக்க கற்றுக்கணும். இப்ப தேவனோட சித்தம் நம்ம கெட்டு போயிடக்கூடாதுன்னு இருக்குது. மனுஷன் தவறு செய்யறதுன்னா அது சகஜமான ஒரு விஷயம். ஆனா நம்ம தவறுகளை எப்படி உணர்ந்து மனம் திருந்தி எப்போ மனம் திரும்புறோமோ அப்ப நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கடவுள் கொடுப்பாரு. இதுவரை நம்மளோட இடைப்பட்ட தெய்வங்க.